Hello everyone, welcome back to our channel மாணவ ஆசிரியர். இந்த தடவை நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12th எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 90 மார்க் எக்ஸாமு 20 1 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 90க்கு நீங்கள் 25 எடுக்கணும், அப்படி எடுத்தால் தான் பாஸு. 10 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்னல் கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 35 மார்க் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 × 2 14 2 மார்க்கு 13 கொஷின் கம்பல்சரி. டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சர்க்குலர் ப்ரோ ஆஃப் இன்கம் டிஃபைன் வாட் இஸ் த ஃபார்முலா கால்குலேட்டிங் ஜிஎன்பி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. கிவ் த ஷார்ட் நோட் ஆஃப் ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், வாட் இஸ் மல்டிப்ளார், டிஃபைன் மணி. டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. What do you mean by balance of payment? What are the meaning of special drawing rights? What are the factors affecting MEC? Next வந்து பார்த்தீங்கன்னா 7 × 3 21 14 question compulsory. Describe the different type of economic system. Enumerate the features of mixed economy. List out the uses of national income. Explain the following shorts: seasonal unemployment, fractional unemployment, educational unemployment. State the concept super multiplier. What are the determinants for the money supply? Bring out the methods of credit control. Write the brief note on flexible exchange rate. What are the trade block? Write the short note of reserve repo rate. Next வந்து பார்த்தீங்கன்னா 7 × 5 35. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க். கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் சோஷலிசம் நல்லா படித்து வச்சுக்கணும். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பிரிக்ஸ் ஷார்க்கு. Describe the various methods estimating the national income in country. Explain the type of terms of trade in given. அதே மாதிரி explain the difference between classical theory, Keynes theory. Describe the functions of Reserve Bank of India. Explain the Keynes physiological law of consumption function diagram. Describe the pace of trade cycle. Fisher quantity theory மணி படிச்சுக்கோங்க. Explain the operations of accelerator. Describe the types of unemployment, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஸ்கிரைப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேடு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கண்டிப்பாக கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்ஸ்பிளைன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.